அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்து தெரியும். விமானம் கோளாறாய் கீழே விழுந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. சரி, விமான விபத்துல இப்படி எல்லாம் நடக்கிறதா அதிகபட்சம் பார்க்கும்போது விமான விபத்துல யாரும் உயிர் பழைச்சதே கிடையாது. அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். என்னன்னா, ஒரு பையன் 8வது படிக்கிற பையன் அவங்க அம்மாவுக்கு மதியான நேரத்துல லஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவங்க அம்மா அங்க ஒரு கடை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த அம்மாவுக்கு, அவங்களுடைய அம்மாவுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அந்த கடைக்கு வாசல்ல ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தை சுத்தி அந்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு 8வது படிக்கிற 7வது 8வது படிக்கிற பையன் விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பிளைட் ஆனது அந்த பில்டிங் மேல விழுந்து அந்த ரெக்கையில ஒரு பாகம் உடைஞ்சி தீ பிளம்புகளோடு இந்த பையன் மேல விழுந்து இந்த பையன் அங்க அந்த ஸ்பாட்ல கருகி இறந்திருக்கிறான். இந்த பையனை காப்பாத்த அவங்க அம்மாவும் தீக்காயப்பட்டு மயங்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மயக்கம் தெளிந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த பையன், அவங்க ரொம்ப நேசிச்ச ஒரு பையன் அநியாயமா மரித்து போயிட்டான். யோசித்து பார்க்கும் பொழுதே நம்மளால ஜீரணிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னா பிளைட்ல போனவங்க கூட பரவாயில்ல, அந்த பிளைட்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அதனால செத்து போனாங்க. இவன் இதுக்கு முன்னாடி பிளைட்ல போயிருப்பானோ போயிருக்க மாட்டானோ நமக்கு தெரியாது. இவன் ஏன் சாகணும், இவன் எப்படி சாகலான்லாம் நமக்கு தோணுது இல்லையா? அநியாய சாவுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அநியாய சாவு. அப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அதுதான் தெளிவா சொல்லுது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிந்து போகிற, வாடி போகிற ஒரு பூவுக்கு, ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் மனிதன் அறியாததுனால பெருமையோடு சுற்றி கொண்டிருக்கிறான், தலைகணத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறான். மேட்டின்மை, ஒருவனையும் மதிக்கிறது கிடையாது, நல்ல சுபாவம் கிடையாது, கொஞ்சம் கூட இரக்கம் கிடையாது. நான் என் குடும்பம் வாழ்ந்தா போதும், அதுக்கு யாரை வேணா என்ன வேணா பண்ணலாம், ஏமாற்றலாம் என்கிற ஒரு கெட்ட ஒரு எண்ணங்களோடு இன்றைக்கு மனிதர்கள் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நம்ம ஏன் தெரியுமா இந்த உலகத்துல நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, இந்த வாழ்க்கை உறுதி இல்லாதது, இது ரொம்ப தற்காலிகமானது, நிச்சயம் இல்லாதது. நாளைக்கு என்ன நடக்கும்னு அவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. இந்த உலகத்தையே ஆளுகிற ராஜாவுக்கும் தெரியாது, இந்த உலகத்தையே தன் பாக்கெட்ல வைத்திருக்கிற கோடீஸ்வரனுக்கும் தெரியாது.